ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோசமையல் இன்றைக்கி நாம் மில்க் பிரெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே வீட் பிரெட் போட்டிருக்கேன். இது வந்து மைதா மாவில். இதுக்கு வந்து நான் ஒரு அரை கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். வெது வெதுப்பான பால், ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ஜில்லுன்னு இருக்கக்கூடாது, கரெக்டாக வெது கை பொறுக்கிற சூடுக்கு இருக்கணும். அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். ஈஸ்ட்டுக்கு வந்து சுகர் கண்டிப்பாக வேணும், அப்போ தான் அது சாப்பிட்டு நல்லா வளரும். ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் இது ஆக்டிவேட் ஆயிரும். அதை அப்படியே வச்சிடலாம் ஓரமாக. இப்போ ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு லோஃப் பிரெட் வரும் இந்த அளவு மைதாவுக்கு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 10 ருபீஸ் பேக் தான். இந்த மாதிரி கூட கடையில் கிடைக்கும், அதை வாங்கி சேர்த்துக்கலாம். அதில் 3 டீஸ்பூன் இருந்துச்சு, அதனால் நான் 3 டீஸ்பூன் அப்படியே சேர்த்துட்டேன். பால் பவுடர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். மில்க் பிரெட்னாலே கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும், அதனால் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இது வந்து பீஸா பண்ணுறதுக்காக நான் கோதுமை மாவில் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அதுக்கப்புறம் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டு நல்லா நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. கொஞ்சம் கையில் ஒட்டிட்டு பிசு பிசுன்னு இருக்கும், அப்படின்னா கரெக்டாக இப்போ இது பிசைஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கொஞ்சம் நம்ம நல்லா பிசைய வந்து நல்லா சாஃப்டாயிரும். அது வரைக்கும் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பிசையணும். இப்போ வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சர் உள்ள இந்த மாதிரி உள்ள வெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். கையை வச்சே நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசையணும், அப்போ தான் ப்ரெட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். பாருங்கள், இப்போ கையில் ஒட்டலை. முதல்ல எவ்வளோ ஒட்டிச்சு, இப்போ ஒட்டலை. இப்போ வந்து நல்லா இழுத்து பிசையணும். அதனால் நான் ஒரு பிளேட் மாதிரி உள்ள இது வச்சுருக்கேன், அதில் வச்சு இந்த மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா அழுத்தி பிசையணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா இது பண்ணால் நல்லா சாஃப்டாக இருக்கும் ப்ரெட்டு. இப்போ நம்மளோட ப்ரெட்டு வந்து நல்லா நம்மளோட மாவு வந்து நல்லா சாஃப்டாகிடுச்சு. பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் தடவி அப்படியே ஒரு ரூம் டெம்பரேச்சரில் அப்படி வச்சிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா உப்பி வந்துடும். அதோட டபுள் சைஸு நல்லா ட்ரிபிள் சைஸ் வரும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பேக் பண்ணதுக்கு இது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ கணம் வச்சோம், இப்போ வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக உப்பி வந்திருக்கு. இப்போ ஒரு பிரெட் லோஃப் பேனில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு இல்லைன்னா பட்டர் தடவிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கணும். அந்த மாவை ஃப்ளாட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி அந்த பேனில் வச்சுக்கணும். பாருங்கள், பேனில் அடியில் தான் இருக்குது, ஆனால் திரும்பவும் நம்ம ஒரு 1/2 hour to 1 hour வரைக்கும் அதை ப்ரூஃப் பண்ண விட்டணும். நல்லா உப்பி வந்துடும். பாருங்கள், பேன் ஃபுல்லாகவே ஆகிடுச்சு, நல்லா வந்துடுச்சு, நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ இதை வந்து அவனில் வச்சு பேக் பண்ணிக்கலாம் 170 டிகிரிக்கு. அதோட ஃபங்க்ஷனில் வந்து நான் வந்து 2 சைடும் ஹீட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து 30 மினிட்ஸ்க்கு வந்து நான் பேக் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளோட ப்ரெட்டு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.